2 நாளாகவும் 16வது அதிகாரம் 2வது வசனத்துல ஆசாங்கிறதான ஒரு நல்ல ராஜாவை குறித்து சொல்லப்பட்டு, அந்த மனுஷன் நல்ல ஒரு ராஜா. ஆனா தப்பான மனுஷனோட தொடர்பு வைக்கிறான், தேவனை விட்டே பின்வாங்கி போறான், ரொம்ப பின்வாங்கி போறான், முடிய பரிதாபமா இறந்தான். இதான் உங்க நிலைமை. நீங்க நினைக்கிற நான் நல்ல அனுபவத்தை இருக்கேன், நீ தொடர்பு மாறும்போது விழுந்துருவீங்க. எல்லாரும் தாமரை எல்லாம் மாதிரி கிடையாது பாருங்க. நம்ம இறுதியை தாண்ட அப்படி வைக்கல. தேவ வசனம் சொல்லுது, விலகி போங்கள், புறப்படுங்கள். ஒரு மனுஷன் பரிசுத்தவானா இருக்க வேண்டுமானால் அவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளவனா இருக்க வேண்டும், தேவ பயம் உள்ளவனா இருக்க வேண்டும், தீமையை விட்டு விலகவனா இருக்க வேண்டும், பாவிகளுக்கு தூரமானவனா இருக்கும். இப்ப பாவிகள் தான் உங்களுக்கு பயங்கர க்ளோஸ். வாசிங்க. அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பெனதாத் என்னும் சீரியாவின் ராஜாவின் இடத்துக்கு அனுப்பி. தொடர்பு யாரு கூட வைக்கிறான்னா, தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் செயல்படக்கூடியதான அசிரியர்கள் கூட தொடர்பு வைக்கிறான். அவன் வாழ்க்கை அப்படியே அழிஞ்சு போகுது பாரு. 7வது வசனம் முதல் வாசிங்க. அக்காலத்தில் ஞான திருஷ்டிக்காரராகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இடத்தில் வந்து அவனை நோக்கி. பாருங்க, இங்க ஞான திருஷ்டிக்காரன் கண்களை மூடி ஜெபம் பண்ணும் போது அல்லது கண்கள் திறந்திருக்கும் போது நடக்கக்கூடிய காரியங்களை தேவன் அப்படியே திருஷ்டாந்தமா காண்பிச்சு விடுவார். அதான் ஞான திருஷ்டி. இங்க அந்த அனானியா பாருங்க, ஆண்டவர் அனுப்புறாரு. ஏன் செய்யற தப்புன்னு எச்சரிக்கிறது. அவன் என்ன பண்ணான், அந்த எச்சரிக்கக்கூடியதான அந்த தேவ மனுஷனை சிறையில போடுறான். இப்ப நீங்க அப்படிதான் பண்றீங்க. வாசிங்க. காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இடத்தில் வந்து அவனை நோக்கி, நீருடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் ராணுவம் அது கைக்கு தப்பி போயிட்டு மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனியா இருந்தார்கள் அல்லவா. நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரு. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பெறும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருடைய கண்கள் எல்லாமே பாக்குது, அவருடைய காது அது நீங்க பேசக்கூடிய எல்லாமே கேட்குது. நீங்க கெட்டு போயிட்டே இருக்கிறீங்க. தொடர்ந்து 10வது வசனம் வாசிங்க. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராயிருந்தீர். பாருங்க, இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராயிருந்து, அதாவது அநேகமான ஜனங்களுக்கு என்னதான் சுவிசேஷம் கொடுத்தாலும் மதியற்றவர்களா இருக்கிறார்கள். ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். இது நிமித்தம் ஆசா ஞான திருஷ்டிக்காரன் மேல் சினந்து கடுங்கோபம் கொண்டு அவனை காவலறையில் வைத்தான். இதல்லாமல் அக்காலத்தில் ஜனங்களுக்குள் சிலரை கொடூரமாய் நடப்பித்தான். பாருங்க என்ன சம்பவிக்கு தெரியுமா? 12வது வசனம் 13வது வசனம் வாசிங்க. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு. நீங்க தொடர்பு தான் வச்சேன்னு சொல்லலாம், உனக்கு தான் கேடு. என்ன வேதம் சொல்லுது, கொஞ்ச நாள் விட்டு பிடிச்சாரு, பிறகு என்ன காலில் தாயா ஒரு வியாதி வருது, அது கண்ணில் தாயா ஒரு வியாதி வருது, அல்லது வேற உறுப்புல தாயா ஒரு வியாதி வருது. ஆனா மற்றவனுக்கு சகிக்கலாம், ஒன்னால அது முடியாது. அவன் நோகு மிகவும் உக்கிரமா இருக்கு. ஏன் காரணம் என்ன? எச்சரித்த போது எச்சரித்த மனுஷனையே நீ கொடுமைப்படுத்தலாம். நீ விடு நல்லாகன்னு சொல்லும் போது கேட்க முடியல. இப்போ மற்றவங்களுக்கு அந்த நோய், மற்றவங்களுக்கு அந்த கஷ்டம் பெருசா தெரியாது. வியாதி படுக்கையிலே கர்த்தர் உன்னை தாங்குவார் என்று இருக்கு. ஆனா இங்க ஒரு சின்ன ஆறுதல் வரைக்கும் கிடையாது. அவன் நோய் மிக உக்கிரமா இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல. அங்க பாருங்க, இங்க வியாதி ஆண்டு ஏந்திரமா கொடுக்காரு. இதுலயாவது அவன் புத்தி அடைஞ்சி, ஆண்டவரே நாம் பண்ணதெல்லாம் துரோகம், நாம் பண்ணதெல்லாம் தகரான தொடர்பு தான், என்னை மன்னியே என்று சொல்லி இந்த இடத்துல அவன் தேவனை சார்ந்திருப்பானே, ஆனால் அவன் தப்பி இருப்பான். இங்கதான் அநேகர் பண்ற தப்பு. வியாதியை தாரார் எதுக்கு? அப்படியாவது நீங்க அந்த தேவனை சார்ந்திருக்க விரும்புறார். அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல, அவர் தான் கொடுக்கிறார். ஏன் கெட்டு போனா என்னையாவது அவன் திருந்தணும் சொல்லி கடைசி ஒரு சந்தர்ப்பத்தில் நினைச்சாரு, காலில் ஒரு வியாதியை கொடுக்கிறார். அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல, பரிகாரிகளையே தேடினான், வேற பரிகாரத்தை தேடினான். ஆசாதன் அரசாண்ட 41ஆம் வருஷத்தில் மரித்து தன் பிதாக்களோட நித்திரை அடைந்தான். பாருங்க, மரித்து போனான். ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுது, உணர்வில்லாத இருதயம் இருள் அடைந்தது. இப்ப அநேகருடைய இருதயம் இருள் அடைஞ்சு உணர்வே இல்லை. வேதம் சொல்லுது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாங்க. இந்த சுவிசேஷம் கேட்டீங்கல்ல, என்னையாவது உணர்வடைந்து தெளிந்த புத்தி உள்ளவங்களா